எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். நீங்க தயவு செய்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிடாதீங்க. நாங்க மீண்டும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். நாங்க சபையில் இருக்கிற அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் வானகிரி கிராமத்தினுடைய மீனவர் தெருவிலிருந்து உங்களுக்கு பேருமா செய்கிறேன். இந்த பவர் பிளான்ங்கிறது கடலோர பகுதியில் இது வந்தா கடலோர மக்களை மட்டும் இல்ல, கடல் வளர்த்து மட்டும் இல்ல, அங்க உள்ள அனைத்து விவசாய பெருங்குடி மக்களையும் சேர்த்து பாதிக்கும். பாதிப்பு எந்த வகையில் ஏற்படும் சொன்னீங்கன்னா, இந்த பவர் பிளான்ட்ல உபயோகிக்கப்படுகின்ற நீரை, கொதித்த நீரை கடல்ல விட்டா அது ஒரு வகையான கெடுதல். அதே நிலக்கரியினால எரிக்கப்படுகின்ற சாம்பல அந்த கடல்ல கலக்க விட்டீங்கன்னா அது ஒரு வகையான கெடுதல். இந்த நிலக்கரி எரிக்கிறதுனால வெளிவருகின்ற ஆவி காத்துகள் அது பொல்யூஷனுக்கு கெடுதலை உண்டாக்கும், மக்களுக்கு பல நோய்களை உண்டாக்கும், அந்த வகையான கெடுதல். இந்த சாம்பலும் கொதித்த நீரும் கடல்ல கலந்ததுன்னா பெரும்பாலும் கடல்ல மீன் உற்பத்திங்கிறது ஆற்று துறைமுகத்திலிருந்து முட்டையிடப்படுகின்ற அந்த சினைகள், குச்சிகள் ஆற்றின் தண்ணி வழியாக வெளியில போய் தான் உற்பத்தி ஆகிறது. அதிகபட்சமாக உற்பத்தி. இந்த உற்பத்தி முற்றிலும் அழிந்து போச்சுன்னா கடல்ல மீன் விளமே சுத்தமா பழகி போயிடும். அதனால இந்த பவர் பிளான்ட் இந்த பகுதியில் வரக்கூடாது. இந்த பவர் பிளான்ட் நாங்க முழுமையா அனைத்து மீனவர்களும் எதிர்க்கிறோம். இதை நான் வானகிரி கிராம தலைவர் இந்த பவர் பிளான்ட் இந்த பகுதிக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மீனவர் கிராம பொதுமக்களின் பிரதிநிதியாக கலந்து கொள்கிறேன். நமது அரசு தரப்பு பூமிநாதன், நமது அரசு தரப்பு இன்று நேர்காணல் என்று அறிவித்திருக்கார்கள். நேர்காணல் அறிவிக்கும் போது அவர்கள் பேசுவது மட்டுமே அசைன்மெண்ட் பண்ணியிருக்கார்கள். இப்பகுதி மக்களுக்கு முறையான அழைப்பு கொடுத்து எல்லா பகுதி மக்களும் வருவதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் இங்கு கேட்டு வழியாக வரும்போது எந்த கிராமம், எந்த பகுதி மக்கள் அப்படி என்று கூறிக்கொண்டு வருவதற்கு, நாங்கள் கரகாமணி கிராமத்திலிருந்து வருவதற்கு வானை கிராமம் என்று பயிற்சி கொண்டு உழைந்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இங்கே ஒரு சரியான நேர்காணலில் நடத்தவில்லை என்று முதலில் இங்குள்ள பகுதி மக்களுக்கு தெரிவித்து கொள்கிறோம். நமக்கு என்ன இல்லை, உலகில் அமெரிக்கா கடற்கரை நீளம் பெரிய நாடு, அடுத்ததாக சென்னை கடற்கரை, இரண்டாவது பெரிய கடற்கரை. ஏன் இந்த வானகிரி பகுதியை மட்டும் குறிக்கொண்டு 7-8 பவர் பிளான்ட் வந்தால் இது கடற்கரையின் நீளம் எத்தனை தூரம்? கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். முதலில் பிபிஎன், இப்பொழுது என்எஸ்எல், அடுத்து கிட்டத்தட்ட 7 திட்டங்கள் வரிசையாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்த திட்டங்களையும் ஒரே நேர்களை வைத்தால் மக்கள் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். மேற்கு மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு நந்தி கிராமம் போல ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று சூழ்நிலை புரிந்து கொண்டு 15 நாளுக்கும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வுகளை கொடுத்து ஒட்டுமொத்தமாக விவசாய பகுதி மக்களையும் மீனவர் பகுதி மக்களையும் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த பவர் பிளான்ட் வேலை வாய்ப்பு என்று அரசு தலைவர் அழகாக சொன்னார். இன்று பிபிஐயில் உள்ள இந்த பவர் பிளான்ட்டுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாத கெடுவுக்கு நாம் அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளோம். ஒரு தரப்பு எங்கள் சைடில் ஒரு வலை பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் சேதமடைந்தது. அவர்களிடம் நஷ்டீடு கேட்பதற்கு நாங்கள் நுழைவு வாய்ப்பு ஏற்படுவதற்கு ஏகேசி விஷயம் என்ற எம்பி மூலமாக நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அமைப்பு நிலையம் இந்த பகுதி வந்தால் இந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி சூழ்நிலை அமைத்து கொடுத்தார் என்பதை நல்ல நோக்கத்தில் ஒரு வாக்கு கேட்டா
முடிந்த பிறகு மறுபடியும் அடுத்த சுற்றில் உங்களுக்கு வாய்ப்பு வரும். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாசு கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்களே, இந்த சிறப்பான முறையிலே குறிப்பிடவும் காவல்துறை அதிகாரிகளே, ஊராட்சி பொதுமக்களுக்கும் மேலப்பெரும்பள்ளம் ஊராட்சி சாமியப்பன் தாமக்குப்பானாருக்கு ஒத்துக்கிருஷ்ணன் இந்த என்எஸ் பவர் பிளான்ட் தலைவருக்கு உட்பட்டு மேலப்பெரும்பள்ளம் கீழப்பெரும்பள்ளம் வானகிரி இந்த பகுதியை உள்ளடக்கிய இந்த எம்எஸ்என் கம்பெனியுடைய பவர் பிளான்ட் இந்த பகுதியினுடைய ஏழை விவசாயிகளுக்கும் மற்றும் படித்த இளைஞர்களுக்கும் இந்த ஊராட்சி கிராமம் ஒரு தொழில்மயமான ஆட்சியை நோக்கி செல்வதற்கு ஒரு பயனாக இந்த என்எஸ் பவர் பிளான்ட் அமையும் என்று இந்த ஊராட்சியின் சார்பாகவும் எனது சார்பாக ஆழ்ந்த நம்பிக்கையையும் இந்த பவர் பிளான்டை இந்த மேலப்புறம் ஊராட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆதரவு சார்ந்து மிகவும் வற்புறுத்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் என்ன காரணம்? இந்த பவர் பிளான்டை இந்த மேலப்புறத்திலும் இந்த தலைவர் கூட்டத்திலும் நீங்கள் வந்து ஏன் ஆதரிக்கிறீர்கள்? இந்த ஊராட்சி சபை என்று மற்ற பொதுமக்களும் நண்பர்களும் ஒரு கருத்தை கேட்கலாம். அந்த கருத்துக்கு மீண்டும் வரும் ஒரு காரணம், இந்த பகுதி காவேரியுடைய கடற்கரை பகுதி. இந்த காவேரி கடற்கரை பகுதியில தண்ணீர், அதாவது தண்ணீர் பாசனம் ரொம்ப குறைவு, ஒரு பக சாலை. அதாவது இந்த அமைகிற இடம் அவங்க கொடுத்தது கம்பெனியுடைய அறிவிப்புப்படி இந்த தலைவர்கள் இந்த வானகிரி கிராமம் வரைக்கும் அவங்க கம்பெனி போட்டிருக்கிற இடம் வந்து ஏறக்குறைய 95% தரிசான இடமாக இருக்கு. அவங்களுக்கு அதை முடிச்சுதான் அவங்க கம்பெனிக்காரர்கள் வழங்க கொடுத்தது இந்த என்எஸ் பவர் பிளான்ட் ஒரு விவசாய இருந்து ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் விவசாயிகளை வந்து பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த பவர் பிளான்ட் அமையறதுனால இது சுற்றுச்சூழல் பாதிக்கணும் மக்கள் கேள்வி இருக்காங்க. அதுக்காக இந்த அரசாங்கம் அதுக்கு உடைய அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுக்கு 12 லட்சம் நடக்கும். அதை வந்து விவசாயம் செய்யணும். எனக்கு வந்து விவசாய கூலி தொழிலாளர் பாதிக்காக அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த வந்து விவசாயத்தை வந்து இந்த பவர் பிளான்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைய போகுது. 1200 ஏக்கர் உள்ள இந்த பவர் பிளான்ட் சுமார் ஒரு 3 ஏக்கரோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும். மிச்சம் உள்ள 1400 ஏக்கர்ல மரங்கள் மற்றும் விவசாயிகள் அது தொடர்ந்து நடைபெறும். அதுக்குள்ள வேலை வாய்ப்பு இந்த 4 கிராம மக்களும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வேலை கிடைக்கும். படித்த இளைஞர்களுக்கும் எங்களுடைய வாரிசை, அதாவது ஊராட்சியினுடைய அனைத்து வாரிசுகளும் நாங்கள் எல்லாரும் முன்ன ஒரு 10 வருஷம் இருப்போம். அதுக்குள்ள அந்த கம்பெனி எங்களுடைய வாரிசுகளுக்கும் முற்போக்கான பின்னணி வளர்ந்து வருகின்ற அரசினுடைய கொள்கை ஏற்ப மின்சார பற்றாக்குறை இருக்கிற காரணத்தால அதை வந்து அரசினுடைய கொள்கைக்கும் நாங்கள் ஒத்து போகிற கட்டாய சூழ்நிலை ஒரே ஒரு இந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு இந்த மேலப்புறம் ஊராட்சி சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை. என்ன அந்த கோரிக்கை? எங்களுக்கு நீங்க பவர் பிளான்ட் அமைக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஊராட்சி சார்பாக ஏற்படல. நாங்கள் இந்த கூட்டத்தில் ஊராட்சியில் அனைவரும் உத்தியோகஸ்தர்களும் முன்னோடிகளும் பலதரப்பட்ட நபர்களும் நாங்கள் வந்து கலந்து விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அனைத்து சமூகமும் கலந்து கருத்து கேட்டு நாங்கள் நடத்தினோம் ஒவ்வொரு சமூகம். அப்போது எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை கொடுத்துருவோம், இந்த எம்எஸ் பவர் பிளான்ட் எங்களுக்கு 5000 கோடி வரைக்கும் வேண்டாம். அந்த மேற்கொள்ள பகுதிக்கு உடனே வாய்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் உள்ளவங்க 5000 கோடி வாய்க்கணும்னு சொல்லுவாங்க.